அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா கழக அயலக அணி சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் P.K. சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணி சார்பில் புரசைவாக்கம் லட்சுமி மஹால் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக அயலக அணியின் மாநில துணை செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி 99வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பரிதி இளம் சுருதி தலைமையில் கல்விக்கு உதவுதல் கழக பணி கலைஞர் போல் யார் பிறப்பார் இனி என்ற தலைப்பில் சுமார் 250 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட கலைஞர் நடிகர் விஜயகுமார் மற்றும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தலைவர் கலைஞர் பற்றி புகழுரை ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கல்வி உதவித்தொகையையும் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கழக அயலக அணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வீராசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K.S. ரவிச்சந்திரன், கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளரும் சென்னை மாநகராட்சி நியமனக்குழு உறுப்பினருமான சோ வேலு, தெற்கு பகுதி கழக செயலாளர் B. சுதாகர், எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் யாழினி, அவைத்தலைவர் கோ ஏகப்பன், தலைமை செயற்குழு உறுப்பினர் K.S.M. நாதன், மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன், கோ மணி, பொதுக்குழு உறுப்பினர்கள் A. நிர்மலா தேவி, நந்தீஸ்வரன், மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர், L. சுந்தரராஜன், வட்ட கழக செயலாளர்கள் சு மனோகர், நா பாலு, V. அபாய், R.M. ரங்கநாதன், C. சேகர் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக அயலக அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இரவு சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது.